எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷுவல் கிளிப்பில் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அது ஏன் கொண்டாடுறாங்க, எந்தெந்த கோயில்களில் சிறப்பாக கொண்டாடுவாங்க, அன்னைக்கு பக்தர்கள் என்ன மாதிரி விரதங்கள் இருப்பாங்க, இதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் சம்மந்தப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். பங்குனி உத்திரம், உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரது தான் பங்குனி உத்திரம். அன்னைக்கு முழு நிலவும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வர அந்த உத்திர நட்சத்திரம் முழு நிலவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் கடைசி மாதம், புது வருடம் பிறக்க போகுது. அந்த கடைசி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் கலந்த அன்றுதான் சிவபெருமான் உமாதேவியரை திருமணம் செய்து கொண்டார் காஞ்சிபுரத்தில். அதே நாளையில் தான் முருகக் கடவுள் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். இதே நாளையில் தான் ராமாயணத்தில் சொல்கிறாங்க ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஐயப்பர் அவதரித்த நாள் இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம். பார்க்கடலிருந்து பார்க்கடலை கிடையும் போது அங்கேருந்து மகாலட்சுமி அவதரித்த நாள் இந்த பங்குனி உத்திரம். ஸோ மகாலட்சுமி ஜெயந்தியும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். இந்த மாதிரி இந்து மதத்தோட நிறைய சம்பந்தப்பட்டது இந்த பங்குனி உத்திரம். அதனால தான் பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம். அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்சால் கோவிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டுக்கிட்டு வரது நல்லது. திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக அன்று கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடணும். அப்படிப்பட்டால் சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் கோயிலில் அன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம் எது வேணாலும் செய்யலாம். நான் கோயில்னு தான் சொல்கிறேன், இந்த கோயிலில் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லலை. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்லையும் சிவபெருமானுக்கோ முருகக் கடவுளுக்கோ எந்த கடவுளாக இருந்தாலும் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. பங்குனி உத்திரம் அன்று பௌர்ணமி நிலவு இருக்கும். அந்த நேரத்தில் தான் திருப்பதியில் அந்த புஷ்கரணியில் எல்லா விதமான புனித தீர்த்தங்களும் கலக்கிற நாள். ஸோ திருப்பதியிலையும் அன்று கூட்டம் அதிகமாக இருக்கும். கோயிலில் போய் இறைவனை வழிபட முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் வீட்டில் இருந்தே இறைவன் ஃபோட்டோ முன்னாடியோ வீட்டில் சின்ன சிலை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கோ மலர்கள் தூவி ஒரு டம்ளரில் பால் வச்சு உங்களுக்கு முடிஞ்சால் கல்கண்டு ஏதோ ஒன்று வைத்து அன்னைக்கு அந்த இறைவன் உடைய திருநாமங்களை ஜபிப்பது நல்லது. மந்திரங்கள் தெரிந்தால் மந்திரங்கள் சொல்லலாம். மந்திரம் தெரியல அப்படின்னா மனசுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அந்த கடவுள்கிட்ட வேண்டலாம், பேசலாம். அப்புறம் அன்னைக்கு சுத்த சைவமாக இருப்பாங்க முக்காவாசி பேர். அப்புறம் இன்னொன்று, முருகர் உடைய
பக்தர்கள் காவடின்னு ஒன்று தூக்குவாங்க. கா அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு சுமப்பதுன்னு அர்த்தம். அதனால தான் காக்க காக்க அப்படின்னாக்கா என்னை சுமந்து செல், என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து என்னை காப்பாற்று, நீயே என்னை தாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. கா என்றால் சுமப்பது என்று பொருள். தடி என்றால் அந்த கம்பு. காக்கும் தடி தான் காவடி. காக்கும்னா சுமக்கும் தடி. இந்த தடியை சில பேர் பால் குடம் வச்சு சுமப்பாங்க, சில பேர் பஞ்சாமிர்தம் வச்சு சுமப்பாங்க. இது எங்கேருந்து வருதுன்னா பழனிமலை தோன்றினது. இடும்பன் சிவன் மலை சக்தி மலைன்னு கைலாயத்தில் இருந்த 2 மலைகளை தூக்கிக்கிட்டு அவனுடைய ஊருக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில் முருகக்கடவுள் இந்த இடத்துல தான், அவர் பழனியில் தான் இருக்கணும்ட்டு பழனியில் அந்த பாரம் தாங்காமல் 2 மலையையும் இடும்பன் காவடியாக கட்டி தூக்கிட்டு வரான். ஸோ முதல்ல காவடி தூக்குனவர் யாருன்னா இடும்பன். அந்த இடும்பன் சந்நிதி பழனி மலையில் இருக்குது. ஸோ பழனியில் தமிழ்நாட்டில் பங்குனி உத்திரம் வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. மாலை போட்டுட்ருப்பாங்க, சில பேர் மொட்டை அடிச்சுக்குவாங்க, சில பேர் பால் குடம் சுமப்பாங்க. ஆனால் நிறைய பேர் காவடி சுமப்பாங்க. இது வெளிநாட்டில் மலேசியா போன்ற நாடுகள்லேயும் சிங்கப்பூர்லேயும் இந்த பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். அங்கே அலகெல்லாம் குத்துவாங்க. அலகு குத்துறதுன்னா உடம்புல வேல் அந்த மாதிரி விஷயங்களை குத்திக்கிறது. ஸோ முடிஞ்சால் அன்னைக்கு போய் இறைவனை வழிபடுங்க, சுத்த சைவமாக இருங்க. சரிங்களா? உங்களுக்காக மட்டும் வேண்டாமல் அடுத்தவர்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. இதுதான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கவும், இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னு சொல்ல தவறிட்டேன். இந்த 2017 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பங்குனி உத்திர பெருவிழா. அன்னைக்கு நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது செய்யலாம். இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 5 பேர் 10 பேருக்கு அன்னதானம் செய்யலாம். இல்லை தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் தணிக்கலாம். இல்லை கோயில் ரொம்ப தூரம் இருக்குது, நடக்க முடியாத முதியவர்கள், குழந்தைங்க, அவங்களெல்லாம் உங்களுடைய வண்டி வாகனம் காடி அதில் இலவசமாக ஏற்றி சென்று அவங்கள கோயிலில் விடலாம். முடிந்தவரை பொருள் உதவி செய்யலைன்னாலும் சரீர உதவி, உடம்பு மூலமாக புண்ணியங்களை நீங்கள்லாம் தேடிக்கணும்னு விரும்புகிறேன். இறைவன்கிட்ட எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நமக்காக வேண்டும்போது நம்ம கேட்க வேண்டாம், அவரே நமக்கு கொடுப்பார் எல்லாமே. ஆனால் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வேண்டும்போது தயவு செஞ்சு யாருக்காக வேண்டுறீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வேண்டுங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும். நன்றி.